ஒளிச்சம் பேர் கேட்கும்போது ஃபயரா இருக்கா? இருக்கா? இதுக்கு ஏதாவது மீனிங் தெரியுமா யாருக்காவது? நிறைய பேர் கண்டிப்பாக சர்ச் பண்ணியிருப்பீங்க. வெளிச்சம் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன ஒளிச்சம்? கண்டிப்பாக இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்ல ஜோராக ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது மழை நின்னதுக்கு அப்புறம் இருளில் இருந்து ஒரு மஞ்சள் நிற ஒளி, நல்ல ஃபயரா பவர்ஃபுல்லா அப்படி ஒரு ஒளி வரும். அதுதான் ஒளிச்சம். இது ஏன் ஒளிச்சம் இப்படி ஒரு பேர் வச்சோம் அப்படின்னா அதுக்கான காரணம் அதுதான். ஒளிச்சம் பண்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுக்க 2019ல ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட எண்ணிக்கை 100 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை இந்த மாதிரி இருந்துச்சு. எப்போ? கோவிட்க்கு அப்புறம். இதுவே 2024 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 68 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிக்குதாமா. இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் இல்லையா? கொடுமையான விஷயம் இல்லை. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க நல்ல ஹெல்த்தியாக எல்லாரும் மாதிரியும் விளையாடணும், ஸ்கூல் போகணும், அதுதான் எல்லாரோட ஆசையும். ஆனால் இப்படி குழந்தைங்க பிறக்கிறதுனால பேரண்ட்ஸ் நிறைய மனவேதனை படுறாங்க. ஸோ இது படக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட முக்கியமான ஒரு நோக்கம். இதுக்காக தான் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரீயாக 2000 ட்ரீ பிளான்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஆட்டிசம்னா என்ன, எதனால் வருது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், என்ன சொல்யூஷன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா, இப்போ நம்ம 1000 பேர் ஒரு இடத்துல இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக போயிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் டேக்கும் தனித்தனியாக நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஈசா, இதே ரேஸ் கோர்ஸ், மால், இந்த மாதிரி நிறைய பப்ளிக் பிளேஸில் பேரண்ட்ஸ் பப்ளிக்கிட்ட ஒரு ரிவ்யூ சர்வே ஒன்று எடுத்தோம். அதுலேயும் நிறைய பேர் அவங்களோட வேதனைகளை சொல்லியிருப்பாங்க. சம்டைம் அவங்களோட அறியாமையினால அது என்னன்னே தெரியாமலும் இருப்பாங்க. உண்மையிலே இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்கோ, யாரை இதை அனுபவிக்கிறாங்களோ, ஃபேமிலியில் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பக்கத்து வீட்டில் சில பேர் பார்த்துருப்பாங்க, அதனால் தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல் சைடில் எங்கேயாவது பார்த்துருப்பாங்க, அதனால் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை மீறி யாருக்காவது தெரியும் அப்படின்னா கொஞ்சம் எஜுகேட்டடாக இருந்தால் தெரியும். இப்போ கிராமத்தில் இருக்கவங்களும் அது தெரியுமான்னு தெரியாது. ஒரு குழந்தை பிறந்ததே இப்படி தான் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில் அப்படியே தூக்கி வீட்டில் அப்படியே வச்சுருவாங்க, வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. அப்படி இருந்துடக்கூடாது, கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத எங்களோட நோக்கம். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ட்ரீ பிளான்ட்டும் சரி, ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணோம். எங்கள் குழந்தைங்களே நடிக்க வச்சு இதன் மூலமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். நம்மளே நார்மலாக நடிக்கணும்னா, நானே பாருங்கள் பேசுகிறதுக்கு திணறேன் இல்லையா, நம்ம குழந்தைங்கள வச்சு ஆக்ட் பண்ண வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுவும் நம்மளோட இன்ஸ்டா பேஜில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எதனால் வருது அப்படின்றது தெரியும். அவங்களாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விதத்தில் போஸ்டர் மூலமாகவும் சரி, ஷார்ட் ஃபிலிம் மூலமாகவும் சரி, லைவில் களத்தில் இறங்கியும் சரி, இந்த மாதிரி நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துட்டே தான் இருக்கோம். இன்னமும் கொடுப்போம். எவ்வளோ நாளானாலும் இன்னமும் கொடுப்போம். எங்களோட நோக்கம், நான் சொன்ன அந்த ரேஷியோ கம்மியாகணும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூவே வரக்கூடாது, யாரும் பாதிக்கக்கூடாது அப்படின்றது தான். சரி, ஆட்டிசம்னா என்னன்னு எவ்வளோ பேருக்கு இங்கே தெரியும்? சும்மா ஜஸ்ட் கை மட்டும் தூக்கினா போதும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் தான் தூக்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட் தூக்குற மாதிரி இருக்குது இல்லையா? ஆமாம் தானே? ஸோ ஆட்டிசம்னா என்னன்னு புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் சொல்லட்டுமா? குழந்தைங்களுக்கு கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆகும், சோசியல் இன்ட்ராக்ஷன் அஃபெக்ட் ஆகும், பிஹேவியரலாக சம் இஷ்யூ இருக்கும். இதுதான் புக்கில் இருக்கிற டெஃபினிஷன். இதை சொன்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து சாதாரணமாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. சோசியல் இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன் எப்படி அஃபெக்ட் ஆகும், என்ன மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் குழந்தைங்கள அப்படின்னா, முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் லோவாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நீங்கள் நேம் கால் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் கூப்பிட்டாலும் அவங்களால திரும்பி பார்க்க முடியாது. நம்ம நினைப்போம், என்ன இது குழந்தை இருமாப்பாக இருக்குது பாரு, திரும்ப கூட மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக அது இல்லை. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், நேம் கால் ரெஸ்பான்சிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். மெயினாக அப்படியே ஒருவேளை பேச ஆரம்பித்தாலும்
சொல்கிறத திரும்ப சொல்லுவாங்க, எக்கோலலியா பண்ணுவாங்க, சம் சவுண்ட்ஸ் வந்து நாய்ஸ் வந்து அவங்களே மேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட கம்யூனிகேஷன். சோஷியல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு 6 மாதத்து குழந்தையே பார்த்தீங்கன்னா ஐ டு ஐ கான்டாக்ட் நல்லா கொடுக்கும். நம்ம நினைப்போம் அவங்க வந்து பார்க்க மாட்றான், விளையாட்டுத்தனமாக இருக்கான், குழந்தைங்க வந்து அப்படி தான் இருக்கும், துரு தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஐ கான்டாக்ட் லேக் ஆகும். சோசியலைஸ் மற்ற குழந்தைங்களோட பழகிறது, அவங்களோட சேம் ஒத்த ஏஜ் குழந்தைங்களோட பழகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பேர் குரூப் இருக்காது. யாராவது வீட்டுக்கு வராங்க ஒரு க்ரீட் பண்ண சொன்னாலும் இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. இது ரெண்டு கூட பிரச்சனை இல்லைங்க. சோசியல் இன்ட்ராக்ஷன் இல்லைனாலுமே வந்து பையன் ஏதோ சரியாக இருக்கான், வந்தால் யாரும் பேச மாட்டான், அப்படி தான் இருக்கான்னு தோணும். அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணலனாலுமே ஒரு 4 வயசு ஆனால் பேசிடுவான், இல்லை அவன் வெக்கப்படுறான், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த உலகத்துக்கு அடையாளத்தை காட்டி கொடுக்கும். ஒரு குழந்தை அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். அதனால் வந்து இந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆகுது தெரியுங்களா? நம்ம தான் வந்து ஒரு பிஹேவியர் நினைக்கிறோம், ஆனால் இது பிஹேவியராக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி சென்சரி எப்படி பர்சீவ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ஒரு பிஹேவியர் வந்து டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம பார்க்குறது, கேட்குறது, டச் பண்ணால் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பண்ணுவாங்க. இப்போது ஒரு லைட் வெளிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அதை அவாய்ட் பண்ணுறது, இல்லைனா அதை ரொம்ப விரும்பி பார்க்குறது. ஒரு சவுண்ட்ஸ் இருக்கா, ஒரு குக்கர் சவுண்டு, மிக்சி சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கா, ஒன்று அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரொம்ப விரும்பி கேட்குறது. இந்த மாதிரி எல்லா சென்சேஷனுமே ஒன்று அண்டர் ரெஸ்பான்சிவாக இருக்கும், இல்லைனா ஓவர் ரெஸ்பான்சிவாக இருக்கும். குழந்தைங்க வந்து ப்ளே தான் ரொம்ப முக்கியமான ரோல் இல்லையா? குழந்தைங்க விளையாடுறது எப்படின்றத பொறுத்து தான் வந்து ஆரோக்கியமாக விளையாடுறாங்களா இல்லையா, ஆரோக்கியமாக இருக்காங்களான்னு தெரியும். ஆனால் இந்த ப்ளே வந்து வித்தியாசமாக, இப்போ ஒரு பொருள் கொடுத்தா அந்த பொருள் எப்படி விளையாடணும்னு தெரியாமல் தூக்கி போட்டு உடைக்கிறதுனாலையும், திருப்பி போட்டு, அதாவது நார்மலாக விளையாடாமல் அதை வந்து வித்தியாசமாக விளையாடுறதுனாலையும் வந்து குழந்தைங்களை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதெல்லாம் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? ஒரு 5% தான் வந்து ஜெனட்டிக்காக வருதுன்னு சொல்கிறாங்க. பரம்பரையில் யாராவது ஒரு நம்ம வந்து பேசாமல் இருந்தாலோ, நம்மளோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சுனாலோ ஒரு 5% தான் ஜெனட்டிக்காக வரும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு 3% வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர், நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, இதனாலேயும் வந்து குழந்தையை பாதிக்குன்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து டெலிவரியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி என்ன இன்டேக் எடுக்கிறாங்களோ கண்டிப்பாக அது குழந்தைய பாதிக்கும். இப்போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறாங்க, டாக்டர் பரிந்துரைக்கிற மருந்துகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஹெல்த்தியாக இருக்கும். இதே வந்து நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு சிக் இருக்கும், ப்ரெக்னன்சி டைமில் ஏதோ ஒரு சிக் இருக்கும், டாக்டர் பார்க்குறதில்ல, நம்மளே ஒரு மெடிசன் எடுத்துக்குவோம், என்ன வேணாலும் சாப்பிடுவோம், என்ன ஆகும்? கண்டிப்பாக அது குழந்தைய வந்து பாதிக்கும். இதுவே டெலிவரி டைமில் குழந்தை வந்து சொல்லுவாங்க, துப்புள் கொடி சுற்றி இருக்குது, நம்ம வந்து என்ன நார்மல் டெலிவரி இல்லாமல் சி செக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அடம் பண்ணி இல்லை எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகும்னா, குழந்தையோட தொப்புள் கொடி சுற்றி கழுத்தை நெரிக்கும் போது நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, கம்ப்ரெஷன் ஆகிட்டு நர்வுக்கு பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகாது, அதனால சில செல்ஸ் டேமேஜ் ஆகும், அதனாலையும் ப்ராப்ளம் ஆகும். சம்டைம்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபிட்ஸ் வரலாம், ஜாண்டிஸ் வரலாம், ஏதாவது தலையில் ஏதாவது அடிபடலாம், குழந்தையோட லோ பர்த் வெயிட்டாக இருக்கலாம், ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் குழந்தைய பாதிக்கும். இது எல்லாத்த விட மிக கொடுமையான விஷயம் என்னன்னா ஸ்க்ரீனிங். இன்னைக்கு எல்லாரும் பண்ணுறோம், கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுறோம். ஒர்க் போகிறோம், 2 பேரும் ஒர்க் போகிறோம், குழந்தைய பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, டிவி போட்டு விட்டால் கொஞ்ச நேரம் குறும் பண்ணாமல் இருப்பான், நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பான். சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவே இருந்தாலுமே நம்ம ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுவோம், டிவியை கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வைப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வரும். குழந்தைக்கு ஆட்டிசம், விர்ச்சுவல் ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டிவி, ஃபோன் பார்க்கவே கூடாது. அதுவும் அதோட குழந்தையோட ஃபஸ்ட்டு வேர்டு பேசுகிறதுக்கு முன்னாடி சுத்தமாக கூடவே கூடாது.
நீங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொடுத்தா கூட சில லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க, சில புது புது வேர்ட்ஸ் கற்றுக்குவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லா வார்த்தையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அம்மா சொல்லுவோம், அப்பா சொல்லுவோம், ஒரு சின்ன சின்ன காமன் ஆப்ஜெக்ட், பொருள், நேம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இதை தவிர்த்து ஒரு குழந்தை புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணணும். என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணால் தான் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறாங்க அதை அப்படியே உள்வாங்கி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த குழந்தை புது புதுசான வார்த்தைகள் பேச பழகுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு பேசுகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைம் கொடுக்கவே கூடாது, ஃபோன் காமிச்சு சாப்பாடு கொடுக்கவே கூடாது. இதுதான் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது, ஒரே வீட்டில் யாராவது 2-3 லாங்குவேஜ்லாம் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஒரே வீட்டில் தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க. கண்டிப்பாக குழந்தை வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வான்னு சொல்லுவோம், இன்னொருத்தங்க கம்முன்னுவாங்க, இதராவ். கண்டிப்பாக குழந்தைய வந்து லாங்குவேஜ் கன்ஃபியூஸ் ஆகும், புது வார்த்தைகள் கற்றுக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. மெயினாக இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு ரொம்ப செக்யூராக பார்க்குறன்ற பேரில் குழந்தைய வந்து பயங்கரமாக பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஒரு குழந்தை கீழே விழுந்தாதான் அடிப்பட்டா வலிக்கும்னு தெரியும். நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுகிறதுக்கு முன்னாடி எழுந்து தூக்கி சேஃபாக வச்சுக்குவோம். பசிக்கவே விடுறதில்ல. பசிக்கு விட்டால் தானே அது குழந்தை வாய் திறந்து வந்து பசிக்குதுனாவது கேட்கும். பசிக்கவே விடுறதில்ல. குழந்தை பசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே கொடுத்துருது. அதாவது குழந்தையோட தேவையை குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். இதனாலையும் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே, ஆட்டிசம் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு ஆல்ரெடி மேம் சொல்லியிருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி, சைக்காலஜிக்கல் சர்வீசஸ், இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஸ்கூலுக்கும் தெரப்பிக்கும் அப்பாற்பட்டு குழந்தைங்கள இன்றைக்கி நிறைய இடத்துக்கு வெளியில் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியுதா? ஒருவேளை அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் குழந்தை உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. ஏன்னா அந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருப்பீங்க. கூட்டிகிட்டு போனால் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போனால் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகவே வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய டைம் அவாய்ட் பண்ணுவோம். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நாங்கள் இதை தவிர்த்து ஒரு குழந்தையோட இண்டிவிஜுவல் டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். மேம் சொன்ன மாதிரி வெளியில் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். எல்லா பப்ளிக் பிளேசஸும் அப்சர்வ் பண்ண வைக்கிறோம். இதை தவிர்த்து மேம் அதே தான் திருச்சிலாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப சிரமம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பப்ளிக்காக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பழக வைக்கிறோம். ட்ரெயினில் குழந்தைங்கள பப்ளிக்காக ட்ராவல் பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த சவுண்ட் இரிட்டேஷனுக்காக குழந்தைங்க பயப்படுவாங்க அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு க்ரௌடு பார்த்தா பயப்படுவாங்க, சோசியலைஸ் ஆகாமல் தனியாக இருப்பாங்கிறதுக்காகவே அது எல்லாமே வந்து பழகிட்டு தான் இருக்கும். நம்ம எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாக்கத்தான் தவிர்த்து நம்ம எதுக்காக வந்தோம், என்ன இங்கே பார்த்தோம், என்ன நம்ம இந்த சொசைட்டிக்கு பண்ண போகிறோம் அப்படின்றத உங்கள் மூலமாக இந்த சொசைட்டிக்கு பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இது முடிஞ்சதும் நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவீங்க. அதோடு சேர்த்து ஆட்டிசம்னா என்ன, நம்ம இது சர்டிஃபிகேட், மெடல் இதெல்லாமே கொடுக்கும்போதே ஒரு பாம்ப்ளெட்டும் கொடுப்போம். நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது அதுவும் பண்ணுங்கள். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பப்ளிக் வந்து இதனால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது எல்லாமே நான் ஒரு ஆள் நினச்சா கண்டிப்பாக முடியாது. எங்கள் ஸ்கூல்லையே கேட்பாங்க, எனக்கு வெங்கட் சாரோட கிளாஸ் வேணும், வெங்கட் சார் தான் பார்க்கணும், வெங்கட் சார் தான் செய்யணும். வெங்கட் சார்ன்றது வெறும் சோத்தில் மாட்டுற படம் தான். இதை தாங்கி பிடிக்கிற ஆண் இருக்கு இல்லையா, எங்களோட ஸ்டாஃப்ஸ். எங்ககிட்ட மொத்தம் 3 மேல் ஸ்டாஃப் தான் இருக்காங்க. மற்ற எல்லாருமே சிங்க பெண்மணிகள். உண்மையாக சொல்லணும்னா எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் பேரண்ட் டீச்சராக இருக்காங்க. சிங்கிள் பேரண்ட் டீச்சராக இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் டீச்சராக இருக்காங்க. இவங்க எல்லாம், அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பே வேணும் இன்றைக்கி இல்லையா? நம்ம ஒரு 15,000 ஒரு 10,000 வச்சு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. ஆனால் நான் கொடுக்குற இந்த சேலரி வச்சு
இவ்வளோ நல்லா பண்ண முடியும் அப்படின்னா அது அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். என்னால் ஏன் ஒரு குழந்தைக்கு ஃப்ரீயாக தெரப்பி பண்ண முடியுது, 2000க்கு பண்ண முடியுது, 5000க்கு பண்ண முடியுது, அதுக்கான முக்கியமான காரணமே நான் கொடுக்கறத வாங்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணுறதுனால மட்டும்தான். ஸோ எல்லாரும் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு இது நிறைய பேருக்கு தெரிய வைங்க. அது மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணால் போதும். அதுக்காக மட்டும்தான் இந்த வாக்கத்தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.